ஹாப்பி பர்த்டே சியான் விக்ரம். மனுஷனாக பிறந்தா முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் வெற்றி உங்கள் வசமாகும். அதுக்கு உதாரணம் நம்ம சியான் விக்ரம் தாங்க. இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். சியான் விக்ரம் சினிமாவில் தான் அவர் சியான் விக்ரம். அவரோட இயற்பெயர் கென்னடிங்க. நம்ம கென்னடி அவங்களோட அப்பா ஒரு இராணுவ வீரர். அவங்க அம்மா ஒரு சப் கலெக்டர். ஒரு தம்பி ஒரு தங்கச்சியோடு பிறந்தவர். திருமணமாகி இன்றைக்கி ஒரு பையன் ஒரு பொண்ணு அவருக்கு இருக்காங்க. அவரோட பையனும் சினிமாவில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகர். இவர் பல நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்காருங்க. அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்தில் அஜித்துக்கு குரல் கொடுத்துருக்காரு. அப்பாஸுக்கு, பிரபுதேவாக்கு, வினித்துக்கு, இப்படி முக்கிய நடிகர்களுக்கெல்லாம் இவரோட குரல் தான் சினிமாவில் வரும். தயாரிப்பாளர், கராத்தே நீச்சல் வீரர், பின்னணி பாட்டும் பாடியிருக்கிறாருங்க. ஓ பொடு ஓ பொடு, ஹலோ மிஸ்டர் கந்தசாமி, மியா மியாவ், இப்படி பல புகழ்பெற்ற பாடல்களை இவரே பாடியிருக்கிறாரு. நடிகர் பிரசாந்த் இருக்கார்ல, தியாகராஜன் அவங்களோட பையன், அந்த தியாகராஜன் இவருக்கு சொந்த தாய் மாமா. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனை விட்டால் வேறு ஆள் இல்லை. நடிப்புக்கு என்னையா பஞ்சந்தாயா அப்படின்னு நினச்ச காலகட்டத்தில் வந்தவர் தான் நம்ம விக்ரம். தமிழ் சினிமாவில் நான் இருக்கேன்யா அப்படின்னு சேது அப்படிங்கிற ஒரு சினிமாவில் நடித்து புகழ் பெற்றவர். சினிமாவுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவாருங்க. பாருங்கள், அந்த படத்தில் எவ்வளோ பெரிய பாடி பில்டர், எவ்வளோ ஒல்லியாக உடம்பை உருக்கியிருக்காருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போவார். கமலஹாசனுக்கு இவர் அப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் 1988 டிவி சீரியலில், நாடகங்களில் நடித்து தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினார். விளம்பர படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறாரு. நிறைய டயரு, கோல்கட்டு, இந்த மாதிரி விளம்பரங்களுக்கும் நடிச்சிருக்கிறாரு. 1990 தாங்க பல படங்களில் கிடைச்ச வேஷங்களில் விடாமுயற்சியோடு நடித்தார். மீரா, புதிய மன்னர்கள், உல்லாசம், ஹவுஸ்ஃபுல்லு, இப்படி பல படங்களை சொல்லலாம். இதில் தோல்வியடைஞ்ச படங்கள் ஏராளம். இதில் தோல்வியை பரிசாக வாங்கி மனம் தளராமல் வந்தவர் தான் நம்ம கென்னடி விக்ரம். ஒரு கல் சரியான சிற்பிக்கிட்ட கிடைக்கும்போது தான் அந்த கல் ஒரு சிலையாக மாறும். அப்படித்தான் பாலா அப்படிங்கிற ஒரு இயக்குனர்கிட்ட விக்ரம் 1999 கிடைச்சார். அவர் அந்த படத்தில் சியான் விக்ரம்னு பேரே கிடச்சிதுங்க. அவர் நடிப்பு தமிழகம் முழுவதும் ரசிகர்களை அவர் பக்கம் திருப்பி விட்டுச்சு. அதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க, ஏறுமுகம்தான். தில்லு, ஜெமினி, தூளு, சாமி, கந்தசாமி, காசி, மீண்டும் பாலாவோட பிதாமகன். அந்த படத்தில் சூர்யா கூட நடித்து சூர்யா சிரிக்க வச்சு பேர் வாங்குவார். அந்த படத்தில் ஊமையாக இருந்தே பேர் வாங்கினவர் நம்ம சியான் விக்ரம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்நியன், பீமா, ராவணன், பல வெற்றி படங்களை நமக்கு பரிசாக கொடுத்தவர் ரசிகர்களுக்கு. ராவணங்கிற படத்தில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் இந்திய அளவில் ஐஸ்வர்யா ராய் கூட இணைஞ்சு மிரட்டியிருப்பார். பீமாங்கிற படத்தில் நம்ம த்ரிஷா கூட, சாமி த்ரிஷா கூட சரியான ஜோடி அப்படின்னு பேர் வாங்கினாங்க. இப்போ அவரை நம்ம 60 வயசுன்னு சொல்ல முடியாதுங்க. அவரோட மகன் கூட இணைஞ்சு நடித்து இவ்வளவு இளமையாக, இவ்வளவு கட்டுமஸ்தான அப்பாவா அப்படின்னு ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சியான் விக்ரம். 60 வயசு பையனா நம்ம சியான் நம்ப முடியலைங்க. 60 வயசு மனுஷன் தானே சொல்லணும், ஆனால் இவர் 60 வயசு பையன் தான் சொல்ல முடியுது. இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளுங்க. திரையுலக பிதா மகனுக்கு நீ 100 ஆண்டு வாழணும்யா அப்படின்னு எல்லா ரசிகர்களும் வாழ்த்துங்க. இவர் மாதிரி ஒரு சிறந்த கலைஞன்
தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்சது தமிழ் ரசிகர்கள் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மையாக ஒரு தொழிலை நேசிக்கிறவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் தமிழுக்கு கிடச்சிருக்கானா அது சியான் விக்ரம் தான். வாழ்த்துக்கள் விக்ரம்.